பயணம் அது ஒரு இடத்திற்காக மட்டுமில்லை, ஒரு உணர்வுக்காக. அந்த நாள் எங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நாள். ஜாழ்ப்பாணம். காலை நேரம் சாதாரணமாக தோன்றினாலும் எங்களுக்குள் ஒரு விதமான உற்சாகம். ஆனால் இந்த பயணம் கொஞ்சம் வேறு மாதிரி. மக்களுக்காக ஒரு மருத்துவ முகாம், அதுக்காக ஒன்றாக இணைந்து வேலை செய்ய போகிறோம் என்ற சந்தோஷம். டாக்டர்ஸ், நர்சஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஹெல்த் ஸ்டாஃப்ஸ் என எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பம் மாதிரி. நோக்கம் மட்டும் ஒன்று தான். காற்றில் கலந்த கடல் வாசனை, எங்களோட சிரிப்பு காற்றோட கலந்து ஒரு இசை மாதிரி. இந்த ரிப் வேறு லெவல்டா என்று யாரோ சொல்கிற மாதிரி கேட்டுச்சு. படகு பயணம். கைட்ஸிலிருந்து அனலிதி. இந்த போட் வலிக்கிறேன், இது குறியாட்டுவேன், இது போட் வலிக்கிறேன். அப்படியே வந்தால் ஐநாது. கடல் நடுவே அலைகள், சூரிய ஒளி, அதில் விழும் அந்த அழகு எல்லோரையும் ஒரு நிமிடம் அமைதியாக்கியது. அந்த நிமிடம் நாம் எங்கே போகிறோம், ஏன் போகிறோம் என்பது மனசுக்கு இன்னும் தெளிவானது. அனலிக்கு இல்லை, முதல் தடவை ஆம்புலன்ஸில் எல்லாம் வருது. சின்னத்தீவு, ஆனால் பெரிய மனசு கொண்ட மக்கள். நாம் வந்ததும் அவர்கள் முகத்தில் அவ்வளவு நம்பிக்கை. அது எங்களுக்கான ஒரு பொறுப்பு. முகாம் ஆரம்பமாச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்து போட்டு செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஒரு சேவை, ஒரு மனிதனை, ஒரு பாட்டி, நீங்கள் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நன்றி என்று சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை எல்லா சோர்வையும் மறக்க வைத்தது. சொல்ல மறந்த ஒரு விஷயம், நாங்கள் மட்டும் போயிடல. எங்கள் கூட ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ராமாயண் தியேட்டர், அதாவது நாடக பாடம் எடுக்கிறார்கள் வந்திருந்தாங்க. இவங்க அந்த ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கும்போது மக்களை விழிப்புணர்வு ஊட்டிக்கொண்டு இருந்தாங்க. மத்திய நண்பர்களோட சாப்பாடு, சாதாரண உணவு கூட அந்த சூழலில் அது ஒரு ஃபீஸ்ட். சிரிப்பு, படங்கள், நினைவுகள், இந்த அனுபவம் மறக்க முடியாது என்று எல்லாரும் உணர்ந்தோம். இந்த பயணம் ஃபன் இல்லை, ஃபுட் இல்லை, ஒரு பர்பஸ். நாம் ஒன்றாக சேர்ந்தால் இவ்வளவு பெரிய மாற்றத்தை செய்ய முடியும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. டாக்டர்ஸாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் மனசு இருந்தால் சிறிய உதவியையும் பெரிய அர்த்தம் கொண்டது. அனிலை தீவு இது ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, ஒரு உணர்வு, ஒரு நினைவு, ஒரு மனிதநேயம் நிறைந்த. சில பயணங்கள் நாம் முடித்து விடுவோம், ஆனால் சில பயணங்கள் நம்மை மாற்றி விடுவோம். அடுத்த பயணத்தை நோக்கி காத்திருக்கும் நான். சக்தி